அரியூர் அருகே சாலையில் விழுந்த கல்லூரி மாணவர் மரணம். கல்லூரி பேருந்து பின்பக்க கதவு திடீரென திறந்ததால் விபரீதம். மணவெளி தொகுதியில் 1,73,00,000 ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்போம். புதுச்சேரியில் இலவச அரிசி இன்னும் 15 நாட்களில் வழங்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவரிடம் தலைமைச் செயலர் உறுதி. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை 50 லட்சத்திற்கு விலை பேசும் கட்ட பஞ்சாயத்து நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் நலச்சங்கம் புகார். அரியூர் அருகே முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர் கல்லூரி பேருந்தில் பயணிக்கும் பொழுது திடீரென பேருந்து பின்பக்க கதவு திறந்ததால் சாலையில் விழுந்து பின்வந்த மற்றொரு பேருந்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சபரிவாசன். இவரது மகன் அர்ஜுனன், வயது 18. இவர் நடப்பு கல்வியாண்டில் மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்ந்து கடந்த ஒரு வார காலமாக கல்லூரி பேருந்தில் கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் நேற்றும் கல்லூரி முடிந்த பிறகு மாலை 5 மணியளவில் கல்லூரி பேருந்தில் புதுச்சேரி நோக்கி பேருந்தில் வந்து கொண்டிருந்த போது அரியூர் அருகே பயணம் செய்த பேருந்தின் பின்பக்க கதவு திடீரென திறந்து கொண்டது. அப்போது அர்ஜுனன் நிலை தடுமாறி சாலையில் கீழே விழுந்துள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த அதே கல்லூரியின் பேருந்து அர்ஜுனன் தலை மீது ஏறியது. இந்த விபத்தில் அர்ஜுனன் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் மாணவன் அர்ஜுனன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்ந்த மாணவர் அர்ஜுனன் சில நாட்களே கல்லூரிக்கு சென்ற நிலையில் இந்த கோர சம்பவம் நடந்திருப்பது பெற்றோர்கள் மற்றும் உடன் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஓடைவழி முதல் சின்ன வீராம்பட்டினம் வரை 1,73,00,000 ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள ஓடைவழி சாலை முதல் சின்ன வீராம்பட்டினம் வரை 3.50 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் மேம்படுத்த திட்ட மதிப்பீடு தயார் செய்த அரசு அனுமதி பெறப்பட்டு 1,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணி துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் நடராஜன் மற்றும் சரவணன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு சக்தி நகரில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை கண்டுபிடித்து சரி செய்யப்பட்டுவிட்டது. இனி இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வு காண அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிடம் அரசு செயலர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நேற்று மாலை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் சரத் சௌகானை சந்தித்து பேசினர். அப்போது புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 7 பேர் இறந்துள்ளனர். 50 பேருக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் இப்பிரச்சனைக்கான மூல காரணத்தை பொதுப்பணித்துறையினர் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. குப்பை அகற்றுவதில் தொடர் குழப்பம் நிலவி வருகிறது. பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தில் மாநில அரசு பங்களிப்பு நிதி விடுவிக்காதது, இலவச அரிசி வழங்காதது குறித்த பிரச்சனைகளை தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த தலைமைச் செயலர், நெல்லித்தோப்பு சக்தி நகரில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை கண்டுபிடித்து சரி செய்யப்பட்டுவிட்டது. இனி இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வு காண அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. குப்பை அகற்றும் பணியில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தில் புதுச்சேரி அரசின் பங்களிப்பு விடுவிக்கப்பட்டு 1 வாரத்திற்குள் விடுபட்ட கிராம சாலை பணிகள் துவங்கப்படும். இலவச அரிசிக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. இன்னும் 15 நாளில் அரிசி வழங்கப்படும் என உறுதியளித்தார். சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் மீனவர்கள் வலை பாதிப்பையும் அதனால் ஏற்பட்ட தொழில் நஷ்ட ஈடு பாதிப்பையும் கணக்கில் கொண்டு பாதித்த மீனவர்கள் கேட்ட தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார், இணைத் தலைவர் நாகமுத்து, செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் சேகர் ஆகியோர் இன்று கூட்டாக சென்று புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர் செயலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் ஒன்றை அளித்தனர். அந்த புகாரில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் உள்ள சோலாரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையின்
கடலில் துண்டித்து விடப்பட்ட கழிவுநீர் குழாயால் மீனவர்களின் வலை பாதித்த மீனவர்கள் புகார் காரணமாக சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் சார்பில் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கடந்த 2023 வழக்கு எண் 189 2023 வழக்கு தொடர்ந்தது. 22/1/2025 அன்று வழக்கின் தீர்ப்பில் 3 மாதத்தில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுக்கவும், வலை இழந்த மீனவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கியும் 7/4/2025 முன்பாக எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிடவும் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டது. ஆனால் உத்தரவின்படி இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வலை இழந்த மீனவர்கள் கடந்த 21/3/2025 இழப்பீடு கேட்டு புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு கடிதம் அளித்துள்ளனர். தீர்ப்பின்படி அதிகாரிகள் காலத்தோடு நடவடிக்கை எடுக்காததால் இதனை பயன்படுத்தி காலாப்பட்டில் சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டு கிராம பஞ்சாயத்து என்ற பெயரில் சங்க நிர்வாகிகளை கொலை மிரட்டல் விடுத்தும் தீர்ப்பாய உத்தரவின்படி குழாய்களை வெளியே எடுக்காமல் இருக்க கம்பெனியில் சிலர் உத்தரவை 50 லட்சத்திற்கு பேரம் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மீனவர்களின் வலை பாதிப்பு நிவாரணமாக சராசரியாக 10,000 வழங்க மீன்வளத்துறை வாயிலாக தெரிவித்துள்ளது. 1 லட்சம் மதிப்பிலான பெரிய வலைக்கு 10,000, சிறிய நெத்திலி வலைக்கு ரூபாய் 10,000 என ஒரே அளவிலான நிவாரணம் வழங்க முடிவு செய்தது என்பது தவறான நடவடிக்கை. பாதித்த மீனவர்களை வலையை நேரில் ஆய்வு செய்யாமல் அலுவலகத்தில் இருந்து கொண்டே நெத்திலி வலைக்கும் பெரிய வலைக்கும் ஒரே அளவான தொகையை மதிப்பீடு செய்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம், சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் மீனவர்கள் வலை பாதிப்பையும் அதனால் ஏற்பட்ட தொழில் நஷ்ட ஈடு பாதிப்பையும் கணக்கில் கொண்டு பாதித்த மீனவர்கள் கேட்ட தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும், தீர்ப்பாயத்தின் உத்தரவை விலை பேசும் அவல நிலையை தடுத்து உடனடியாக உத்தரவுப்படி கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுத்து பாதித்த மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனசங்க தலைவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் 109வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் மறைந்த பாரதிய ஜனதா சங்க தலைவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் 109வது பிறந்தநாள் விழா இந்திரா காந்தி சிலை அருகே மலர் தூவி கொண்டாடப்பட்டது. அவரது ஏகாத்ம மனோதர்ஷன மற்றும் அந்தோதயா சமூகத்தின் கடைசி மனிதரை முதலில் உயர்த்துதல் என்கின்ற கோட்பாட்டை உலக மாதிரியை செய்தவர். மேலும் ஒரு தன்னம்பிக்கை உள்ளடக்கிய இரக்கமுள்ள தேசத்தை உருவாக்குவதன் மூலம் நாடு முன்னேறும் என தனது வாழ்நாளில் உலகம் அறிய உரையாற்றியவர் என அவரது சிறப்புகளை கூறி மாநில தலைவர் உரையாற்றினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர்கள் இளங்கோவன், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, அங்குதாஸ், மாநில துணைத் தலைவர்கள் ரத்னவேலு, ஜெயலட்சுமி, ஜெயக்குமார், அமாவாசை, சரவணன், மாநில செயலாளர்கள் ராமு, தமிழ்மாறன், ஹேமா மாலினி, கோகிலா, மாநில அலுவலக செயலாளர் கௌரி சங்கர், மூத்த நிர்வாகிகள் தாமோதரன், அன்பு செல்வம், ஊடகத்துறை அமைப்பாளர் நாகேஸ்வரன், அனைத்து பிரிவின் இணை அமைப்பாளர் வேல்முருகன் மற்றும் பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீனவ பெண்களுக்கு தையல் மிஷினை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீனவ பெண்களுக்கு தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக நிறுவனத்தில் நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு மீனவ பெண்களுக்கு தையல் மிஷினை தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குநர் விஜய் மற்றும் பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் பாஸ்கர், சீனிவாச பெருமாள் மற்றும் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சுமார் 15க்கும் மேற்பட்ட மகளிருக்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டது. தையல் மிஷின் பெற்ற மகளிர் பாஜக தலைவருக்கு நன்றி தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாமை செல்வகணபதி எம்பி தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாபெரும் ரத்த தான முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். இந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பாரதிய ஜனதா சங்க தலைவர் மறைந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி கிழக்கு சாலையில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு செல்வகணபதி எம்பி மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியினர் பலர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாலையில் உள்ள அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்று பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தலைமை விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று தலைமை உரை வழங்கினார். கௌரவ விருந்தினராக அரசு செயலர் தொழிலாளர் துறை ஸ்மிதா பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார். துணை தொழிலாளர் ஆணையர் சந்திரகுமரன் துவக்க உரையாற்றினார். டச் எனர்ஜி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் முதன்மை இயக்குநர் மற்றும் ஐஎம்சி சேர்மன் சண்முகானந்தம் சிறப்புரை வழங்கினர். பட்டம் பெற்ற மாணவியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். இந்நிகழ்வில் பள்ளி முதல்வர் ருக்மணி, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் கலந்து கொண்டனர். மேலும் பேராசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகமாக உள்ளதால் தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை எனவும் இனிவரும் காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் வரும் என சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அங்காளன், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் 50% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றும் 30% பேர் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதாகவும் கூறினார். மேலும் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை சாளர முறையை உருவாக்க வேண்டும் எனவும் இங்கு ரவுடிசம் அதிகமாக உள்ளது என தொழில் செய்பவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே பல தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை. இனிவரும் காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் வரும், அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல படித்த இளைஞர்கள் சென்னை, பெங்களூரு போன்ற இடங்களுக்கு சென்று வேலை செய்கின்றனர். புதுச்சேரியில் ஏராளமான இடங்கள் காலியாக உள்ளது. பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. அவற்றை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றனர். அது நிச்சயம் நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட 56 கிலோ கஞ்சா சீனியர் எஸ்பி கலைவாணன் முன்னிலையில் தீ வைத்து அழிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்வது தொடர்கதையாக உள்ளது. புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விநியோகம் மற்றும் பயன்படுத்தும் குழுக்களை ஒழிக்க காவல்துறையினர் மூலம் ஆபரேஷன் விடியல் துவங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் பெரியகடை மற்றும் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கஞ்சா விற்பனை தொடர்பான 10 வழக்குகளில் 56 கிலோ 156 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா நீதிமன்றத்தில் உள்ள குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அந்த கஞ்சாவை தீ வைத்து அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் குடோனில் இருந்த கஞ்சாவை போலீசார் மீட்டு வில்லியனூர் அருகே உள்ள துத்திப்பட்டு தனியார் நிறுவனத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பிக்கள், போலீசார் மற்றும் போதைப் பொருள் அழித்தல் குழுவினர் முன்னிலையில் நிறுவனத்தின் பாய்லரில் போட்டு தீ வைத்து எரித்து அழித்தனர். மாசு கட்டுப்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பழக்கடை, பூக்கடை வைத்திருந்தவருக்கு கடை வைப்பதற்கு உண்டான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து நிலையம் புதிய கட்டுமானத்திற்கு முன்பு கடை நடத்தி வியாபாரத்தில் இருந்த பழக்கடை, பூக்கடை மற்றும் மாலை கடைகளுக்கு உருளையன்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் பூக்கடை 13, பழக்கடை 39, மாலை கடை 1 மொத்தம் 53 கடைகளுக்கான ஆணைகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். புதிய பேருந்து நிலையத்தில் பழக்கடை, பூக்கடை, மாலை கடைகள் நடத்த ஆணை வழங்கும் பொழுது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் வருவாய் அதிகாரி பிரபாகரன், சிவா, இளங்கோ மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி துறைமுக முகத்துவாரத்தில் மணல் தூர்வாரும் பணியை கவர்னர் கைலாஸ்நாதன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி புதிய துறைமுக முகத்துவார பகுதியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நடைபெற்று வரும் மணல் தூர்வாரும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் ஆய்வு செய்தார். மணல் தூள் வாரி அப்புறப்படுத்தப்படுவதன் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, துறைமுகத்துறை செயலர் சௌத்ரி, முகமது யாசின், இயக்குநர் முகமது இஸ்மாயில், இந்திய கடல் அகழ்வு கழகத்தின் பொது மேலாளர் GV மூர்த்தி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்.
நவராத்திரி விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் அம்மன் இந்திராணி அலங்காரத்திலும், இரண்டாம் நாளில் வராகி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்றிரவு அம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நவராத்திரி விழாவினை அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி ஆளும் கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மங்களம் தொகுதியில் பாத யாத்திரை நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் இயக்கத்தின் பிரிவான ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் சார்பாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசுகளின் தோல்விகளையும் வலியுறுத்தி பாத யாத்திரை மங்களம் தொகுதியில் RGPRSின் தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பல்வார், மாநில பொறுப்பாளர் ரமேஷ், மாநில தலைவர் அமுதரசன் தலைமையிலும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயலாளர் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி முன்னிலையிலும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயக முதலியார், வீரமுத்து, மாநில செயலாளர் செல்வராஜ், காளிதாஸ், RGPRSின் மாநில செயலாளர் வேலு, மேற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன், தொகுதி தலைவர் சிவனேசன் ஆகியோரின் வழிகாட்டுதலோடு இன்று காலை 7 மணிக்கு மங்களம் தொகுதியின் தொடக்கமான வில்லியனூர் மாதா கோவில் எதிரிலிருந்து புறப்பட்டு கணுவாய்பேட்டை கோட்டைமேடு வழியாக ஆரியபாளையம் சென்று முடிவு பெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் செந்தில்குமார், சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹாசன், மேற்கு மாவட்ட தலைவர் பழனிராஜா, மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் தினகரன், செயலாளர்கள் ராஜசேகர், ரவி, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரதீப், மாவட்ட துணைத் தலைவர் அஷ்ரப் அலி, பொதுச் செயலாளர் பாலா, மங்களம் தொகுதி தலைவர் சரண் மற்றும் RGPRSின் மாநில நிர்வாகிகள், மங்களம் தொகுதியின் அனைத்து பிரிவுகளைச் சார்ந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 10,490 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 147 ரூபாய். அரியூர் அருகே சாலையில் விழுந்த கல்லூரி மாணவர் மரணம். கல்லூரி பேருந்து பின்பக்க கதவு திடீரென திறந்ததால் விபரீதம். மணவெளி தொகுதியில் 1,73 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்போம். புதுச்சேரியில் இலவச அரிசி இன்னும் 15 நாட்களில் வழங்கப்படும். எதிர்க்கட்சி தலைவரிடம் தலைமைச் செயலர் உறுதி. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை 50 லட்சத்திற்கு விலை பேசும் கட்ட பஞ்சாயத்து நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் நலச்சங்கம் புகார். புதுவையில் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை சாளர முறையை உருவாக்க வேண்டும். சமூக ஆர்வலர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் பேச்சு. புதுவையில் ஆபரேஷன் விடியல் கஞ்சா விற்பனை தொடர்பான 10 வழக்குகளில் 56 கிலோ 156 கிராம் கஞ்சா பறிமுதல்.